இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பு உள்ளங்களான விருச்சக ராசிக்காரர்களே, உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. சில பேரோட வாழ்க்கையில் சில நம்பிக்கை ரொம்ப பெரிய விஷயத்தை உருவாக்கும். இந்த விருச்சகத்துக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப உண்மை. ஒருத்தவங்களை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அவங்க நம்பின விஷயத்தின் மீது ரொம்ப அதீதமான பாசம் கொண்டவர்கள். ஆன்மீக நாட்டம், நண்பர்களோடு நல்ல பேசுவதை, சகஜமாக பேசுவதை நல்ல ஒரு அன்பாக ஒரு பழக்கமாக வைத்திருப்பது, சில இடைஞ்சல்கள் இடையூறுகளை கூட அவ்வப்போது கண்டுக்காமல் இதெல்லாம் கடந்து போவோம் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு அழகான தீர்மானத்தை நிறைவேற்றி கொள்வது, நிறைய ரகசியத்தை புதைத்து வைத்து கொள்வது. அவ்வளோ சீக்கிரம் விருச்சக ராசிக்காரங்கள்ட்டேருந்து சில உண்மைகளை வாங்கவே முடியாது. அவங்க மனசில் வச்சிருக்கிற ஆசைகளை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. சத்தியம் பண்ணி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அவங்க உண்மைகளை சொல்ல முடியாமல் நிறைய பேர் தோற்றுருக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தின் அவங்க பேசுகிறது, அவங்க நினைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே யோசிக்க முடியாததான் இருக்கும். ஆனால் வெளியில் காட்டுற வெளிப்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு ஞானிகள்னு நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல ஞானம் அதிகமாக இருக்கும். ஞானம் உள்ளவர்கள் மற்றவங்களை அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்த முடியாது. காயப்படுத்தாதவர்கள் விருச்சக ராசிக்காரர், காயப்படுத்த விரும்பாதவர்கள். இதுவே நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு மன ரீதியாக நிறைய ரகசியங்கள் இருக்கும். அதில் ஒரு சில ரகசியம் உங்கள் வாழ்க்கையை வளர்க்க செய்யும். அதில் தான் அவங்க டேலண்ட் அப்படிங்கிறத காட்ட முடியும். அதில் முதல் செய்தி என்னென்னா, சிறிய வெற்றிகள் பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். விருச்சக ராசிக்கு சின்ன வெற்றியாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு செடி வளர்க்குறாங்க. இந்த செடியில் ஒரு பூ பூக்கும். இந்த செடியை வைக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோதான் ஒரு நம்பிக்கை இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து அந்த செடி சாகிற மாதிரி ஆகிடும், ரொம்ப டவுன் ஆகும். அப்போ இவங்களே அதை பார்த்துட்டு, இது என்னடா இப்படி டல்லாக இருக்குது, தூக்கி பிச்சை எரிஞ்செல்லாம் போல இருக்குது, ஆனால் சரி தண்ணியை ஊற்றி வைப்போம் அப்படின்னு இவங்க அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இதுதான் விருச்சகரம். வெறுத்த செடி அதில் மீண்டும் தண்ணி ஊற்றப்படுகிறது. 10 நாள் அந்த செடி திரும்பி துளுக்குது. இதை யார் முதல்ல சந்தோஷப்படுறான்னா, செடி வாங்கி வச்சவங்க கூட சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த செடி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினச்ச விருச்சக ராசி அது முடிய போது நினச்சி அதுக்கு தண்ணி இவங்க ஊற்ற ஆரம்பித்து அந்த செடி துளிரும் போது இவங்க தான் முதல்ல சந்தோஷப்படுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட சந்தோஷம் பாருங்கள். இப்படி சின்ன வெற்றி, அது மாதிரி தூரத்தில் நடக்கக்கூடிய இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள், இவங்களுக்கு சம்பந்தமே படலைனாலும் இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள மனிதர்கள், இவங்க செய்கிற சின்ன சின்ன சாகசங்கள் கூட இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இதுதான் விருச்சகம். நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்னு நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர். சார், எனக்கு ஒருத்தவனுக்கு பிடிக்கும் என்ன, ஒருத்தவனுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், நான் அதை விரும்புகிறேன். அதே நயவஞ்சகமாக பேசுகிறவங்களோட நான் பேச விரும்பலை. என்னை ஏற்றி இறக்கி பேசுகிறவங்களோட பேச விரும்பலை. என்னை பிடிக்குதுன்னா ஓப்பனாக பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனுஷனாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் எதில் குறை? நான் என்ன தப்பு பண்ணுறேன்? அப்படி தப்பு பண்ணுறேன்னா அதை மாற்றிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஏன் அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? இப்படி கேள்வி மேல் கேள்விகள் அடுக்கடுக்காக தொடுக்கக்கூடியவர்கள். அப்போ இவங்க ஆசைப்படுறது கரெக்டு தானே? எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு. அதனால தான் பெரும் தலைவர்கள்லாம் விருச்சக ராசியில் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது நடத்திடுவாங்க. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. இதுதான் விருச்சக ராசியோட தந்திரம். இதுதான் ஆசை. இந்த ரகசியம்தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இது ஒரு ரகசியம். அடுத்தது சுயமரியாதை, ரொம்ப முக்கியம். இது அவங்களோட கூட பிறந்தது. என்றைக்குமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. எல்லா மனுஷனுக்கும் சுயமரியாதை முக்கியம்தான். அதில் விருச்சக ராசிக்காரவங்களாம் சுயமரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க.
அவங்க உயிரை கொடுப்பாங்க. ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் கீழே டவுனாக இறங்கி செயல்பட தயாராக இருப்பாங்க. ஆனால் மரியாதை இல்லை, அந்த மரியாதை குறையுதுன்னா உடனடியாக தன்னை மாற்றி கொண்டு எப்பேற்பட்டவனையும் தன் காலுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் விருச்சக ராசி. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கெஞ்சணும், கெஞ்சினாதான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுயமரியாதையை விட்டுடாதீங்க விருச்சக ராசிக்காரர்களை. இதுவும் உங்கள் ரகசியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விருச்சக ராசிக்காரவங்க தங்கள் முடிவுகளை என்னைக்கும் நியாயப்படுத்த முயற்சி செய்யக்கூடியவர்கள். இது தவறு இல்லை, இதை சரியாக அதை முயற்சி பண்ணுங்க, அது தப்பு கிடையாது, அது சக்சஸ் ஆகும். நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் நியாயப்படுத்த முயற்சிக்கிறீங்க பாருங்க, அது கரெக்ட், அது தப்பு கிடையாது. அதற்கு முயற்சி நீங்கள் தொடர்ந்து எடுங்க, அது உங்களுக்கு சக்சஸ் உண்டாகும். ஆனால் அதே நேரத்தில் நியாயப்படுத்த முயற்சிக்காம அதுக்கு யார் எது சொன்னாலும் அதுக்கு ஓகே சொல்கிறதுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த வாழ்க்கையை அடைய முடியாது. நீங்கள் நியாயப்படுத்த முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி வெற்றி கொடுக்கும். நமக்கு முயற்சி தானேங்க வெற்றி கொடுக்கணும், அதுதானே கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இதை தொடருங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஒரு மனுஷனோட வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதானே எல்லாரும் நினைக்கிறது. இதில் விருச்சக ராசிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆசை. எப்படின்னா, என் வாழ்க்கை கண்டிப்பாக அர்த்தமுள்ளதாக இருக்கணும், நான் எல்லார மாதிரி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள். அவங்க விரும்புறதுனால அந்த ஆசை இது ரகசியமாகவே வைத்து கொள்ளப்படும். அதனால தான் பல இடத்தில் அவங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவே மாறப்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் மிகப்பெரிய விஐபி ஆகிடுவாங்க இந்த ஒரு சென்டென்ஸை மைண்டில் ஏற்றுறதுனால. எவ்வளோ பெரிய ரகசியம், அர்த்தமுள்ளதாக தான் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறதே பெரிய விஷயமாச்சே. சார் என்னமோ வாழ்கிறேன் சார், என்ன பண்ணுறது, பிறந்துட்டேன், சாவு வரல, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? சார் பிறந்துட்டேன் சார், என் லைஃப் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கணும், என்னால் இது முடியும், நான் இதை செய்கிறேன், நான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும், அப்படி பேசுனா தானேங்க பலம், இது தானேங்க பலம், அதுதானே வாழ்வியல் சிந்தனை. இது விருச்சிக ராசிக்கு வரும். இது உள்ளே வரும்போது ஒரு டானிக் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும். அது என்ன வந்துருச்சுன்னா ஹரஹர சிவ அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த சிவபெருமான் எங்கே இருந்தாலும் உங்களை தூக்கி முன்னேற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். நம்புங்க, நல்லது நடக்கும் விருச்சிக ராசிக்கு. உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்னதான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான்.
இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.